அனைவருக்கும் வணக்கம் and welcome to our Chandru YouTube channel. ஸோ இந்த வீடியோ நம்ம AutoCAD ரிப்பன் மெனுவை எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரியாமல் வந்து இந்த ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் வந்து வராமல் இருந்திருக்கலாம். ஸோ ரிப்பன்ன்றது பார்த்திங்கன்னா வந்து இந்த மெனு பார் கீழே இருக்கிறது தான் ரிப்பன் சொல்லுவாங்க. இந்த மெனு பார் ஓகேங்களா, இந்த மெனு பார் எப்படி அக்சஸ் பண்ணுறது நம்ம ப்ரீவியஸாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா மெனு பார் இருந்தால் தான் நம்ம வந்து நம்மளோட ரிப்பன் வந்து ஓப்பன் பண்ண முடியும். சரி, இந்த ரிப்பன் பார்த்தீங்கன்னா வந்து அக்சஸ் வந்து இது 4 மெத்தடாக நம்ம வந்து பண்ணிக்கலாம், மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மினிமைஸ் டு த பேனல் பட்டன்ஸ் இருக்கா. ஸோ இந்த பேனல் பட்டன் மூலிமா நம்ம என்ன மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் 1லேருந்து ரெண்டாவதாக மாறுது, 2லேருந்து 3வதாக மாற்றிக்கலாம் ஓகேங்களா. இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஓவராலாக இது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. 4 ஆப்ஷன் தான் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து டைரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். செகண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மினிமைஸ், அதில் பாதியாக குறைக்கிறோம், அதில் மறுபடியும் நேம் மட்டும் வர மாதிரி குறைக்கிறோம், இல்லை நேமே இல்லாத மாதிரி மாற்றுறோம் ஓகேங்களா. இது வேணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் ஹோம் கிளிக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா வரும், மறுபடியும் டிசேபிள் அப்படி மறைஞ்சிரும் ஓகேங்களா. இது கிளிக் பண்ணால் வரும், இல்லை மறைஞ்சிரும் ஓகேங்களா. இது ஆல் டைம் அக்சஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த பேனல் பட்டனை நீங்கள் அக்சஸ் பண்ணி தான் ஆகணும். இது வந்து 4 ஆப்ஷன், இது ஒரு ஆப்ஷன் ஓகேங்களா. இப்போது இந்த அக்சஸ் பண்ணக்கூடிய இந்த ரிப்பனே காணோம் ஓகேங்களா. இந்த ரிப்பனே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எங்கேருந்து அக்சஸ் பண்ணலான்னா, ஸோ இந்த மாதிரி எம்டியாக மட்டும்தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா டேரெக்டாக நீங்கள் மெனு பார், ஸோ மெனு பாரில் போயிட்டு டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். டூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் வந்து நமக்கு தேவையானது வந்து பெல்லடைட்ஸ் ஓகேங்களா. ஸோ பெல்லட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த பெல்லட்ஸில் நம்ம ரிப்பன் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு ரிப்பன் அக்சஸ் ஆகிடும். இது வந்து ஒரு ஷார்ட்டான வியூ தான் ஓகேங்களா. மறுபடியும் அகைன் சொல்கிறேன், அதே டூல்ஸ் இதில் போகிறீங்க, டூல்ஸில் போகிறீங்க, மெனு பாரில் டூல்ஸில் போகிறீங்க, அதில் பெல்லட்ஸ், அதில் ரிப்பன். நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எனேபிள் ஆகும், இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிசேபிள் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரிப்பன் அக்சஸ் பண்ணுறது எப்படின்றது ஓகேங்களா. ஸோ இந்த ரிப்பன் வச்சு தான் நம்ம ட்ராயிங் டூல்ஸு, மாடிஃபை டூல்ஸு, அனோடேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்மளோட டயக்ராம் வந்து ப்ரொசீட் பண்ணுறோம் கமாண்ட் இல்லாமல். அதனால் இந்த ரிப்பன் இம்பார்ட்டன்ட். இந்த ரிப்பன் இம்பார்ட்டன்றனால நம்ம இதை அக்சஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம இந்த மெனு பார் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மெனு பார் எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறது, எப்படி வந்து எனேபிள் பண்ணுறது ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பாருங்கள். இதே போல் நிறைய அப்டேட் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட்டில் தெரிவிங்க. அப் டு டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து உடனே தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து பக்கம் இருக்கும். ஸோ அந்த பட்டனில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நன்றி, நம்மளுக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.